புரட்டாசி 4th வீக் வீடியோ பார்க்கலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக்லாம் என்னென்ன பண்ணோம்னு சொல்லிட்டு அப்படியே சிம்பிளாக பார்த்துட்டு 4th வீக்குக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வீக் வந்து நாங்கள் எங்கள் ஏரியா பக்கத்துலேயே மலை கோவில் போயிருந்தோம். அது அப்படியே நடக்கணும், ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் நடந்து போகணும். போயிட்டு அப்படியே இன்னொரு கோயிலுக்கு திருப்பதி, சின்ன திருப்பதின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. அப்படியே அங்கேயும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர வழியில் எனக்கு 100 rupees கிடச்சிது. அதையும் தூக்கிட்டு வந்துட்டோம். செகண்ட் வீக் வந்து எங்கேயும் போகலை. தேர்ட் வீக் வந்து போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா சாப்பாடு போட்டிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வர வழியில் தொட்டாஞ்சினிங்கி இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே புளி பறிச்சிட்டு அப்படியே வர வழியில் தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது. அதையும் போய் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். அந்த டே முடிஞ்சது. புரட்டாசி 4th வீக் மார்னிங் எழுப்பி விட்டாங்க. எழுந்திரிச்சிட்டோம். பாத்திரம்லாம் விளக்கிட்டு டீ குடிச்சிட்டு 1 ஹவருக்கு ஒரு டைம் டீ குடிச்சிட்டே இருந்தோம். அப்படியே டீ குடிச்சிட்டு ஒர்க் பார்த்துட்டோம். காலையிலேயே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அப்படியே வந்து என்னுடைய நான் பிளட் பிரதர் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்த்த உடனே சரியான சந்தோஷம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே செம்ம சந்தோஷப்பட்டு அது அப்படியே போயிடுச்சு. அண்ணாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பூ, தேங்காய், பழம், வெத்தலை, அப்புறம் காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. அதுலேயும் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் சமையல் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டோம். நம்ம போய் ரெடி ஆகிட்டு அப்படியே போய் பொங்கலை போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். ஆனால் அதுக்குள்ளேயே வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் பெரியம்மா வீட்டில் சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் சாமி கும்பிட்ட உடனே சாப்பிட்லான்ட்டு. ஆனால் நம்ம வீட்டில் ஒன்றுமே செய்யலை. என்ன சமையல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய் எல்லாமே செஞ்சுருக்காங்க. 7 மலையிலிருந்து இறங்கி வந்தார் பாருமையா. பெரியம்மா வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். சாதம், வாழைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் அண்டு அப்பளம் இவ்வளோ செஞ்சுருக்காங்க. பட் நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் சாதம், பருப்பு சாம்பார் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. போர். ஆனால் நான் பெரியம்மா வீட்டில் போய் பூசணிக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல் போய் தூக்கிட்டு வந்துட்டோம். 9 o'clock சாப்பிட்டு 10 o'clock காஃபி குடிச்சிட்டு 11 o'clock வந்து தூங்க போயிட்டோம். புரட்டாசி 4th சாட்டர்டே இப்படி தான் போச்சு. ஆனால் வீடியோ பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இதை எடிட் பண்ணுறக்கே 3-4 hours பக்கம் ஆகிடும். வீடியோ பார்க்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.